ஸோ காலை வேளையில உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னுடைய மாடி தோட்டம் வந்துட்டு ஒரு கிறிஸ்டி சொன்னேன் ஒரு 2014 இருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் மாடி தோட்டம் வைக்க. ஸோ மாடி தோட்டத்துல ஆரம்பத்துல காலத்துல மாடி தோட்டத்துல சின்ன சின்ன காய்கறிகள் தாங்க. அப்புறம் போக போக எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. மைண்ட் ரிலாக்சேஷனுக்காக நான் இது ஒரு சேஞ்சஸ்க்காண்டி மாடி தோட்டத்த கொஞ்சம் க்ரோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ சாயங்காலம் எல்லாமே மாடியில உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு, மாடி தோட்டத்த பார்த்து காய்கறிகள், அந்த கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசி பழகும்போது ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மைண்ட் பயங்கர ரிலாக்சேஷன் ஆயிடும். ஸோ இந்த மாடி தோட்டத்த வந்துட்டு நான் எப்படி பராமரிக்கணும்னு பாருங்க. நம்ம கவர்மெண்ட்ல கிடைக்கிறது கிட் கிடைக்கும். ஹார்டிகல்ச்சர்ல வந்துட்டு ₹450க்கு 50% மானியத்துல வந்துட்டு எங்களுக்கு 6 கிரே பேக்கும் 6 கேஜி கோகோ பீட்ஸ் தந்தாங்க ஒரு 2014. அப்படி நான் அன்னைக்கு ஒரு 4 செட் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு கோகோ பீட்ஸ் ஆட் பண்ணி 2014 இன்னைக்கு வரை அதே தான் இருக்கு, மாற்றவே இல்லை. இயர்லி வந்து ஒன்ஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, மாட்டு சாணம் இல்லைன்னா கோழியோடைய எச்சா அது வந்துட்டு ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்ம் ஆக்கி போட்டுடுவேன். அவ்வளோதான் போட்டு விடுவேன். அப்புறம் தண்ணி என்னைக்குமே தண்ணி லைட்டா இது பண்ணிடுவேன். ஆனா எனக்கு என்னன்னா, பயறானாலும் சரிதான், வெண்டையானாலும் சரிதான், கீரையானாலும் சரிதான், ஆ அவரைக்காய் இருந்தது, கொடி அவரைக்காய் இருந்தது, கோவக்காய் மாடியில வந்துட்டு இப்ப ஆல்மோஸ்ட் 10 இயர் ஆகுது. 12 இயர் ஆகுது கோவக்காய் பிளான்ட் வச்சு. அது வந்து டெய்லி எனக்கு ஒரு 5 to 10 அதாவது சீட் கிடைக்குது எனக்கு. ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இப்ப பாருங்க, நான் இங்க உங்களுக்கு காமிச்சு தரேன். இங்க பாருங்க கொடி பயிறு. இதுல என்கிட்ட டெய்லி ஒரு 15 20 பேர் கிடைக்கும் எனக்கு. வீட்டுக்கு தேவையான நான் ஃபேமிலிக்கு தேவையான எனக்கு ஒரு இரண்டல் செய்வேன். நான் எந்த வித ஃபெர்டிலைசரும் ஆட் பண்ணல. எதுவுமே கிடையாது. ஆர்கானிக் முறைப்படி இருக்கு. ஸோ காலைல எனக்கு கூட எப்பவுமே மாடியில ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சு எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்சர்சைஸ் பண்ணும்போது எனக்கு கூட ஃப்ரெண்ட்லியா வர்றது. என்னோட 2 பெட்ஸ். ஒரு பேர் பாருங்க ஜோக்கி, இன்னொரு பேர் வந்துட்டு புஜிமா. ஸோ இவங்க 2 பேரும் மாடியில வருவாங்க, என் கூட விளையாடுவாங்க. நானும் கொஞ்ச நேரம் எக்சர்சைஸ் பண்ண, அவங்களும் அத கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்து. ஸோ நாங்க அப்படியே இங்க டைம் பாஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துல காய்கறிக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துவோம். தண்ணி ஊத்திட்டு அதுல பூச்சிகள் இருந்தான்னா, அதாவது மாடி தோட்டத்துல பூச்சிகள் ஏதாவது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இயற்கை முறையில அந்த பூச்சிகளை நம்ம விரட்டலாம். அந்த மாவு பூச்சின்னு இந்த பாருங்க, அந்த இதுல எல்லாம் ஒயிட் கலர்ல பூச்சி போடும். இந்த பூச்சி வந்துட்டு எப்படி நம்ம விரட்டலாம்னா, வீட்டுல நம்ம சாதம் வடிக்காம பழைய சாதம் தண்ணி கிடைக்குங்க. அதாவது எங்க ஊர்ல கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கஞ்சி தண்ணியில ஒரு பாட்டில், அதாவது நம்ம வாட்டர் 1 லிட்டர் தண்ணி பாட்டில் இருக்குல்ல, அந்த வாட்டர்ல கஞ்சி தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஈஸ்ட் போட்டு வைங்க. போட்டு வச்சு அது நல்லா இதாகும். 3 டேஸ் அப்படியே கேப் போட்டு நல்லா லாக் பண்ணிடுங்க. டெய்லி காலையில வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் டாய்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஷேக் பண்ணி கொடுங்க. அந்த பாட்டில் ஷேக் பண்ணும்போது அதோட பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது உள்ளாடி. பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்காட்டு நீங்க 3 டேஸ் கழிஞ்சிட்டு நல்லா ஒரு ஆல்கஹாலிக் ஸ்மெல்லா இருக்குது வந்துட்டு பெர்மெண்டேஷன் ஆன அப்புறம் இதை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பாட்டில அடைச்சு ஸ்ப்ரே பண்ணிடுங்க பிளான்ட்ல. எப்பேற்பட்ட பூச்சியா இருந்தாலும் அந்த பூச்சி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சரிங்களா? அந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்ல அதிகமா அந்த பயறு வகைகள்ல அந்த கீரைகள் எல்லாம் வரக்கூடியது மாவு பூச்சிகள். சின்ன சின்ன வெட்டு. இதே நம்ம புழுக்கள் எல்லாம் வந்திருந்தானா, வேப்பெண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டோம்னா, நம்ம காய்கறிகள் சாப்பிடாம டேஸ்ட் இருக்காது. அந்த அதோட இது வந்துட்டு இது ஆயிடும். இல்லைன்னா பூச்சிக்கொல்லி மருந்து ஆட் பண்ணா நம்ம உடம்புக்கு வந்து சைட் எஃபெக்ட் ஆயிடும். ஸோ நீங்க இந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது வந்து பூச்சி மருந்துகள் இந்த மாதிரி கஞ்சி இயற்கையாட்டு உள்ளது. அப்புறம் நீங்க வீட்டுல மீன் வாஷ் பண்ணும்போது அந்த கிடைக்கல வேஸ்ட் தண்ணி, மீன் வாஷ் பண்ணும்போது அது வேஸ்ட் தண்ணி வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த பிளான்ட்டுக்கு எல்லாமே லைட்டா போட்டுடுங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட வாட்டர் வந்துட்டு எப்பவுமே பிளான்ட்டுக்கு நல்லா இருக்கும் குரோத்துக்கு. ஆனா அதுக்காண்டு ஃபிஷ்ஷோட மசில்ஸ் வைக்காங்க, எறும்பு வந்துட்டு செல்ஸ் இல்லாம ஜஸ்ட் வாட்டர் ஆட்டும் எல்லா பிளான்க்கு லைட்டா ஒண்ணு இது பண்ணிச்சுங்க. ஃபிஷ் வாட்டர் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஃபிஷ் வாட்டர் வந்துட்டு பெட்டரா இருக்கும் பிளான்ட்டுக்கு. ஸோ இங்க பாருங்க, பயர் நம்ம பார்த்து வெண்டைக்காய் பாருங்க. வெண்டைக்காய் வந்துட்டு எனக்கு மாடியில நல்ல இயற்கை வெயில்ல இருக்கும். வெயில் சீசன் வந்துட்டு நல்லா பெரிய வெண்டைக்காய் ஆக்குது.
பாருங்க டெய்லி வந்துட்டு எனக்கு ஒரு 10 to 15 வெண்டைக்காய் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வெண்டைக்காய் பறிக்கும்போது எனக்கு வெண்டைக்காய் வந்துட்டு யூஸ்வலா டயபெட்டிக் பேஷண்ட், வயிற்றுல இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எல்லாம் வெண்டைக்காய் சாப்பிடலாம், பச்சையா சாப்பிடலாம். இல்ல நமக்கு வெண்டைக்காய் வந்துட்டு பொரியல் சாப்பிடலாம். ஸோ வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்டா நம்ம பாடிக்கு ஹெல்த்துக்கு நல்லா யூஸ் ஆகுது. அதே மாதிரி கோவக்காய் நம்ம டெய்லி ஒரு 3 to 5 பீசஸ் எடுக்கோமா நம்ம பாடியில யூரிக் ஆசிட் ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு கோவக்காய் பெற்று பாடியோட ஆசிட் தன்மை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுக்காண்டி நான் புடலங்காய் வச்சிருக்கேன். நீங்க பாருங்க அது இப்ப பூத்துட்டு இருக்கு. பூசணிக்காய் 2 போட்டிருக்கு பாத்தீங்களா பூசணிக்காய். வெள்ளரிக்கையும் வருது மாடி தோட்டம். நான் ஈல்டு எடுத்திருக்கேன். வெள்ளரிக்கையும் வருது. இந்த வருஷம் இந்த பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கத்திரிக்காய் இப்போ அது கத்திரிக்காய் நாங்க வச்சிருக்கேன். ஆனா இப்போ பிளான்ட் தான் வச்சிருக்கேன் பாருங்க. பிளான்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. அதே மாதிரி பாருங்க ஆஹ் வழுதனங்க பாருங்க. அந்த வழுதனங்க பார்த்தா ஒரு சீட் போட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த வழுதனை நான் எங்க வாங்கினா நம்ம ஒவ்வொரு மாட்டாண்டம் போற வழியில அந்த அதுல சீடு அந்த பிளான்ட் வந்து சேல் பண்ணாங்க. 10 பிளான்ட் வந்துட்டு 50 ரூபா சேல் பண்ணாங்க. வாங்கி வச்சு அந்த ஒரே ஒரு பிளான்ட் எனக்கு குரோத் கிடைச்சிருந்து. ஸோ ஒண்ணு ஓகே பரவாயில்ல. நான் அது ஒண்ணு சீடு இப்ப போட ஆரம்பிச்சிருக்கு. 3 மாசம் ஆச்சு வச்சு பிளான்ட். என்னன்னா நீங்களே பாத்தீங்க பாருங்க. இந்த கவர்ல இருக்கிறதுல மேக்சிமம் எனக்கு இன்னைக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இயற்கை மூலம் ஆர்கானிக் மூலம் நான் இங்க ஃபார்ம் பண்ணது. ஸோ காலைல ஒரு 1/2 hour இதுல ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்களும் மாடி தோட்டம் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சு ரிலேஷன் ஏதாவது அனுபவங்கள் இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் என்னோட நம்பர் இந்த மெயில் எடுக்க டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருக்கேன். எனக்கு மெயில் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கணும்னா கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு என்னன்னா நம்ம காலையிலும் சாயங்காலமும் மாடி தோட்டம் வச்சிருக்கப்போ நம்ம ஜஸ்ட் வாக்கிங் எக்ஸசைஸ் மாதிரி காலையில இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து 2 மாடி வீடுங்க. கீழே இருந்து மேல மாடிக்கு நான் ஏறம்போ வரம்போ எனக்கு ஒரு எக்ஸசைஸ் பாடிக்கு கிடைக்குது. செகண்ட் வந்துட்டு மாடி தோட்டம் வைக்கும் இன்னொன்னு கேரா பார்க்க வேண்டியது பிளான்ட் வந்துட்டு டேரக்டா மாடியில டச் பண்ணக்கூடாது. ஒண்ணு நான் வச்சிருக்க என்ன மெத்தட்னா ஹோலோ பிட்ஸ வச்சு அதுல மேல சின்ன பலகை போட்டு வச்சு அதுக்கு மேல இந்த க்ரோ பேக்கை வச்சிருக்கேன். ஸோ அப்படின்னா இந்த தண்ணி வேஸ்ட் இந்த க்ரோ பேக்ல இருந்து வாட்டர் கீழே விழாம அது இந்த சன்லைட்ல ட்ரை ஆயிடும். 1 or 2 hourல ட்ரை ஆயிடும். இது டேரக்டா பிளான் இதுல இந்த பில்டிங்ல டச் ஆயிருந்தா ஸோ அப்படியே இருந்தது பில்டிங் டேமேஜ் சாதகமா சான்ஸ் இருக்கு. நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பில்டிங் சேஃப்டியா பார்க்கணும்னா அதனால மாடி தோட்டத்தை மாடியில வச்சோன்னா பில்டிங் பாதுகாப்பு இல்ல இன்னும் சொல்ல காரணம் அதனால. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நான் வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் ஒரு சோலோ பிரிட்ஸை வச்சுட்டு 2 மணி நேரம் எங்க வச்சு பலவை போட்டு வைக்கலாம். இல்ல இரும்பு கம்பியில இப்ப ரெடிமேட் அடிக்கிறோம். ஆனா அது காஸ்ட்லி ஆகும். இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட். எனக்கு ஒரு 8 சோலோ பிரிட்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் அதாவது பழைய காலத்து வீட்டுல இருக்கல கழுக்குன்னு சொல்லுவோம் நாங்க. அந்த கழுக்கை தூக்கி போட்டிருக்கேன். இது வந்துட்டு இது எல்லாம் சேர்த்து எனக்கு 100 ரூபாய் கிடைச்சது இவ்வளவு கழுக்கு. நான் பக்கத்துல இருந்து வாங்கினது. ஸோ அந்த அவ்வளவு கலக்கையும் போட்டு வச்சுட்டு க்ரோ பேக் வச்சு ஆல்மோஸ்ட் இந்த கலக்கை போட்டு எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. கோவிட் டைம் 2020ல நான் கொஞ்சம் கூட இது எலாபரேட் பண்ணேன். இனி நான் பழ வகைகள் வைக்கலான்னு ஐடியா போட்டிருக்கேன் மாடி தோட்டத்துல. ஸோ 12 க்ரோ பேக் வாங்கி வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி மாடியில பழத்தோட்டங்கள் நீங்க வச்சு ஏதாவது அனுபவம் இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு மாடி தோட்டம் சொல்லிட்டு எல்லாருமே வைக்காங்க. பட் ஆர்கானிக் யூஸ் பண்ணாம இன்ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்கும் வாங்கி போடுறாங்க. பட் அது வந்து நம்ம கடையில வாங்க மாதிரி ப்ராடக்ட் ஆக நம்ம குவாலிட்டியா இருக்காது. ஈல்டு கம்மியா இருந்தா அதாவது பயிருன்னா ரொம்ப பெருசா இருக்காது. நம்ம மாடி தோட்டம் இயற்கை அதாவது இயற்கை விளையக்கூடியது ஆர்கானிக் விளையக்கூடியது பெருசாகும். பட் அந்த நம்ம செயற்கை விளைவுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு டேஸ்ட்ல.